ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜிஎஃப். கேஜிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா இயற்கையான பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இது கேஜிஎஃப்பில் இருக்கிற பகுதி தான். பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எவ்வளோ பில்லு, மஞ்சு பில்லு அழகாக வந்துட்டுக்குது. நம்ம சின்ன பசங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த வீட்டில் வளர்க்குறதுக்கு. நான் சொன்னேன், அந்த மீன் எங்கள் வீட்டில் வளராது செத்துரும், எத்தனை போய் ஏரியில் விட்டலாம் வான்ட்டு 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு சின்ன ஏரி பண்ணிக்கிறாங்க. அந்த ஏரியில் மீன் விடலான்னு போயின்னுக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பசங்க எத்தனை போயின்னுக்கிறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாலகாட்டில் பின்புறம் வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் அந்த ஏரி ஒன்று புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இந்த ஏரி பார்த்திங்கன்னா பச்சைகங்காம கோயில் பின்னாடி இருக்கும். இங்கே வந்து மானுங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால மான், காட்டுப்பன்னி, இந்த வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் சொல்ல பேர் கொஞ்சம் இருக்கிறதுனால இங்கே வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் சார்பாக 100 நாள் வேலை திட்டத்தில் கவர்மெண்ட் மூலிமா இந்த ஏரி பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இந்த ஏரி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு, தண்ணி ரொம்பிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வத்திட்டுக்குது. கவர்மெண்ட் பண்ணி கொடுத்த ஏரி இது 100 நாள் வேலை திட்டத்தில். இங்கே அதிகமாக மானுங்க இருக்குது. அந்த மானுங்க தண்ணி குடிக்கிறதுக்கோசரம் கட்டிக்கிறது. இவங்க வீட்டில் கைமா உட்காந்து ஃபோனும் கைமா உட்காந்து கேம் ஆடிருந்தாங்க. சரி, இவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரிக்கும் இவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்துக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவங்க கையால் எடுத்துன்னு அந்த மீனை விட்டோம்னான்னு இட்டுன்னு வந்துக்கிறோம். தங்காச்சி அண்ணனும் வந்துக்கிறாருங்க, ரோஹித்தும் வைஷ்ணவியும். இது இந்த தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு அவன் வந்து போகிற அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கொஞ்சம் வத்திச்சு. வெயில் காலத்தில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போது பார்த்திங்கன்னா வத்திட்டு இருக்கிறது. இப்போது மழை வந்துச்சுன்னா அதிகரிக்கும். நம்ம புதுசாக நம்ம ஏரியாவில் கட்டிக்கிற ஏரி இது. நம்ம புதுசாக புஷ்னா அந்த வளர்க்கலான்னு புஷ்னா அந்த மீனை வந்து வீட்டில் வளராதுராட்டினா அந்த விட்டுலாம் செத்துறோம் சொல்லிட்டு எடுத்து பாதி மீன் செத்துட்டுக்குது. சரி, மீன் பிடிச்சின்னு வந்து வீட்டில் வளர்த்துருந்தா வளராது, இவனுக்கு புது புது விஷயம் நல்ல விஷயம் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, சரி நீ புஷ்னா அந்த மீன் ஓடா உன் கையால் விடுவேன், புது ஏரி நீயே பிடிச்சி உன் கையால் அந்த மீன் விட்றான்னு இட்டுன்னு வந்துக்கிறோம். பார்த்திங்கன்னா அவன் கையால் மீன் பிடிச்சி விட்டுனுக்கிறான். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி வளர்கிற பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தா அவங்க கற்றுக்குவாங்க ஃப்யூச்சரில். சும்மா ஃபோனும் கையுமே உட்காந்து கேம் பண்ணுக்கிறாங்க. அதனால தான் இட்டுன்னு வந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சின்ன பையன் அவன் கையில் பிடிச்சி விட்டுனுக்கிறான். அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல விஷயம் கற்றுக் கொடுக்கலாம். புது ஏரி நம்ம விட்ட மீன் தான் ஃபஸ்ட்டாக இல்லை உற்பத்தி ஆகும், அது குட்டி போட்டு அது பெருசாக ஆகும் சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் சொல்லலான்னு இட்டுன்னு வந்துக்கிறோம். வயசு கால் கழுவிக்கலையா? அந்த பக்கம் கழுவினேன்னா இஸ்துக்குது. இஸ்துக்குதா? இவங்கிறப்பா பார்த்தீங்களா? சூர்கன் தண்ணி இல்லடி இது. டேம் பார்த்தீங்களா? டேமு வியூடா எவ்வளோ ஆழம் பார்த்தீங்களா? ஃபுல்லாக இது